இன்று சட்டசபையில் உதயநிதி அண்ணன் சூப்பராக சொன்னார். முதலமைச்சரே சொன்னார், 10 லட்சம் கோடி நிதி நெருக்கடி இருக்குது, கடன் இருக்குது. அதனால் எங்கள் சட்டசபையில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் 59 பேருக்கும் வாகனங்கள் தேவையில்லை ஒருமனதாக தீர்மானம் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலே வரவேற்கத்தக்கது, நல்ல விஷயந்தான். அப்படி வர்றவங்க சட்டமன்றத்துக்கு காரில் வரணும்னு ஆசைப்படுறவங்க சொந்த காசில் பைக் இருக்கும், சைக்கிள் இருக்கும், அதில் வாங்க. இதுக்கு முன்னாடி தாவேக்காவில் இருக்கிற ஒருத்தர் பஸ்ஸில் வரலையா, கேட்டால் செப்பல் கூட இல்லைன்னு சொல்லலையா? பதில் சொல்லுங்கள். நிதி நெருக்கடி இருக்குதுன்னு சொன்னீங்களே மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அண்ணா, பதில் சொல்லுங்கள். உதய அண்ணா கரெக்டாக தானே சொல்கிறாரு. எதுக்கு எம்எல்ஏகளுக்கெல்லாம் கார் சொல்லுங்கள் பார்ப்போம். காமராஜர் ஐயா பின்னால் வண்டி வர்றதுக்கு கூட அனுமதிக்கலை, சைலண்ட் வச்ச வண்டி கூட வர்றதுக்கு அனுமதிக்கலை. ஆனால் நீங்கள் உங்கள் எம்எல்ஏ வர்றதுக்கு காரு, அதுக்கு 75,000 ரூபா பணம் வேறு, 25,000 ரூபா வண்டி ஓட்டுறவருக்கு. யாரோட பணம்? உங்கள் அப்பா விட்டு பணமா, எங்கள் அப்பா விட்டு பணமா? மக்கள் வரி பணம், ரத்தம் வேர்வை சிந்தி உழைச்ச காசில் நீங்கள் வருவீங்க. மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அண்ணா, நீங்கள் கார் வாங்கி கொடுங்க, சைக்கிள் வாங்கி கொடுங்க, பைக் வாங்கி கொடுங்க, ஃப்ளைட் வாங்கி கொடுங்க, என்ன வேணால் வாங்கி கொடுங்க. ஆனால் உதயநிதி அண்ணன் சொன்னது கரெக்ட். இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். கரெக்டு தானே? நிதி நெருக்கடியில் இது வேண்டாம், எங்களுக்கு வேண்டாம். 59 சட்ட உறுப்பினர்களுக்கும் திமுக சட்ட உறுப்பினர்களுக்கும் வேண்டான்னு தெள்ள தெளிவாக சட்டசபையில் அடித்து சொல்லியிருக்காங்க. உங்களுடைய தாவேகா குழு சொல்லுமா?